என்னதான் மறந்து விட்டு போயிட்டியா? இல்ல சார், மோட்டிவேஷன் வீடியோ சார். Motivation. போய் எடுத்துனோ போ. 10 நாள் டைம் கொடுத்தல உனக்கு நானு. Motivation. Motivation. கொண்டு வந்துட்டியா? எடுத்து வந்துட்டேன் சார். வா வா ராஜா, வா 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 வா. என்ன கொண்டு வந்துட்டேன்றா? ரெட் டி-ஷர்ட் நாய். மூஞ்சி மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா. டே ஆத்மா அண்ணே குமார் அண்ணே வாடா. டே என்னங்கடா என்னங்க எப்பா உன்னை 9 தானே கேட்டோம். அது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருடா. அள்ளி போட்டேன்றான்டா. நீ வாயா உட்கார். நீ முதல்ல உட்கார் சொல்ற. தோழர்களே, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறோம். 2 வாரமாக என்னடா ஆளே காணோம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. 2 வாரமாக ஒரே ஒர்க்கு. போன வாரம் ஃபுல்லாக ஆஃபீஸ்லேயே போயிடுச்சு. இந்த வாரம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஃபோன் உடஞ்சிச்சு தோழர்களே. அப்புறம் ஃபோன் டிஸ்பிளே மாற்றிட்டு நேற்று நைட்டில் எடுத்துகிட்டு வந்தது. அதனால உடனே அடுத்த நாளே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்காக நிறைய மோட்டிவேஷன் வீடியோவை அள்ளி போட்டு எடுத்து வந்திருக்கேன். நம்ம எல்லாம் சேர்ந்து மோட்டிவேட் ஆகலாம். நான் ஸ்டோரி போட்டிருப்பேன், மோட்டிவேஷன் வீடியோ ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. அதில் லைக்லாம் நிறைய பேர் பண்ணுறீங்க, ஆனால் அந்த வீடியோ தான் அனுப்ப மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் தான் சென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த 4 பேர் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த 4 பேர் ரீல்ஸை பார்க்கறதுனால இன்ஸ்டாகிராமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் ரீல்ஸாக சஜஸ்ட் பண்ணியிருக்குது. அந்த ரீல்ஸையும் நான் 2-3 சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கடைசியாக மை ஃபேவரட்டான மோட்டிவேஷன் ரீல்ஸ் பார்ப்போம். அதை மட்டுமே எனக்கு 25 வீடியோ 30 வீடியோ சென்ட் பண்ணோம் என் காலேஜ் ஃப்ரெண்டு. அதில் எனக்கு தெரிஞ்சு அதில் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு 4-5 சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 4-5 சேவ் பண்ணதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரானுமோ ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் வீடியோவில் போகலாமா? நான் சொல்ற இந்த 4 ஹேபிட் மட்டும் உங்ககிட்ட இருந்தா நீங்க என்னதான் முட்டி போட்டு பூப்பறிச்சாலும் உங்களால் எந்த வேலையும் உறுதியாக செய்ய முடியாது. முதல்ல பர்ஃபெக்ஷனிசம். நான் எது பண்ணாலும் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன் இருக்குது. யாராலுமே இந்த உலகத்தில் எதுவுமே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஷூ இருந்தால் தான் ஜிம்முக்கு போவேன், வண்டி இருந்தால் தான் காலேஜுக்கு போவேன், நல்ல கேமரா இருந்தால் தான் நான் வீடியோ போவேன். செகண்ட், ஃபியர் ஆஃப் பண்ணணும். மற்றவங்களை பார்த்து பயப்படுறது. அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், நான் சொல்கிறேன் ஆயிரம் சொல்லிட்டே தான் இருப்பான். அதெல்லாம் நினச்சினா உன் வாழ்க்கை தான் உருப்பலாம் போகும். தேர்ட், ஐ வில் டூ இட் லேட்டர். நீ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சினா அதை அடுத்த செகண்டே பண்ணணும். அதை விட்டுட்டு நாளைக்கு பண்ணுறேன், திங்கக்கிழமை பண்ணுறேன், 1ஆம் தேதி பண்ணுறேன்னா அந்த வேலை கட்சி வரைக்கும் உருப்பவே கூடாது. லாஸ்ட்டாக டிஸ்ட்ராக்ஷன். நீ ஒரு வேலை செய்யும்போது உனக்கு முழு கவனமாக அந்த வேலையில் மட்டும்தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ஃபோன் பண்ணுறது, பக்கத்தில் பொண்ணை பார்க்குறது, பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுறது, அப்படிலாம் இருந்தால் அந்த கட்சி வரைக்கும் அந்த வேலை உருப்பவே கூடாது. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை நினச்சினா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உருப்படாமல் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணும். இப்போ ஃபாலோ பண்ணிச்சு அண்ணன் பயங்கரமாக பேசுகிறா போல. இதில் அவருக்கு கீழே அந்த மென்ஷன் ஆகிருக்க அந்த இது மாதிரி இதாண்டா மோட்டிவேஷன். உருப்படாமல் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போவோமா? பார்த்திபன் அதான் இந்த லைன் கேட்கும் போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தான். அடுத்தது நம்ம இன்னொரு நண்பர் ரித்தீஷ், அவர் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அமைச்சிருக்காரு, அதை பார்ப்போம். கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன சக்சஸ் வந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் தான் உயிர் இருக்கு. அப்ப அது இருக்குன்னா இன்னும் நம்மளுக்கு கடவுள் டைம் கொடுத்துருக்க இருக்கும். அது போகுதுன்ற நேரத்தில் மட்டும்தான் நம்ம கவலை பண்ணோம். ஐயோ இது கூட நம்மளுக்கு பண்றதுக்கான வாய்ப்பு இல்லையா? அதான் இருக்கே. பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மோட்டிவேஷன் வேணும்னா கண்டிப்பாக எஸ்டிஆரை நீங்கள் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாம். அவர் எப்படி இருந்தார் அவரே சொல்லியிருப்பாரு. செக்க சிவந்த வானத்தில் அந்த ஷூட் பண்ண சீனுக்கு அப்புறம் ஓடும் போது என்னால் ஓடவே முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி அப்படியே மாநாடுக்கு வந்தோன்னா பயங்கரமாக அந்த ஸ்பீச்சே பயங்கரமாக இருக்கும். நான் கிடைச்சா போடுறேன். இங்கே நமக்கு அந்த ஒரு ஓடுற ஷார்ட் ஒன்று வரும். நான் போயிட்டு ஷார்ட்டில் வச்சுட்டாங்க. அந்த படிக்கட்டு மேலேருந்து எகிரி குச்சி ஓடி வரேன். ஓடி வந்துட்டு அந்த இது ஓடினதுக்கப்புறம் வலி தாங்கல காலெல்லாம். ஏன்னா நான் எக்ஸசைஸோ இது எதுவுமே இல்லை. அப்போ அந்த டைம் டோட்டலாக வீட்லேயே உட்காந்துருப்பேன், ஒரு சேர்லேயே தான் உட்காந்துருப்பேன். ஸோ எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டிஸுமே இல்லை. சடனாக அப்படி பிச்சுட்டு ஓடணும்னா காலெல்லாம் வீங்கிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஓடிட்டேன். எனக்கு அன்னைக்கு நான் அழுதுருக்கேன்னு கேட்காதீங்க. திரும்பி அழுறேன். என்னடா நம்மளால ஓடக்கூட முடியல. அண்ட் அந்த படத்தில் வர பார்த்துட்டு எல்லாரும் சொன்னாங்க என்ன அவரால் ஓடக்கூட முடியல. அப்படியே கட் பண்ணா மாநாடு அந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரேன். இவங்களால எனக்கு பிடிக்க முடியும். அன்னைக்கு அவ்வளோ கஷ்டத்தையும் எனக்கு ஒன்றே தோணுச்சு, இல்லை நீ வர முடியும் உன்னால. பயங்கரமாக பேசிடுவோம் போல. அது ரியல் மோட்டிவேஷன் எஸ்டிஆர் தான். பயங்கரமாக ஒரு செட்பேக் கொடுத்தாரு. ஒரு பிட் ஸ்டாப் எடுத்ததுக்கப்புறம் டயரை மாற்றி ஃபியூவலை ஏற்றி அதுக்கப்புறம் வண்டி உள்ளே வந்தது பாருங்க. எஸ்டிஆர் ஆல்வேஸ் மோட்டிவேஷன். அடுத்தது அமைச்சது சீனி, அவர் தான் அமைச்சிருக்காருப்போம்.
பிரச்சனை உருவாயிருக்கு. ரீசெண்டா ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். எனக்கு ரைட்டிங்ல பெரிய இன்ட்ரெஸ்ட், நான் உங்களுக்கு எழுதுவேன், ஆனா நான் ஆசாசியா எழுதி வச்சிருந்தேன் ஸ்கிரீன் பேப்பர் எடுத்து என் கிளாஸ் டீச்சர் கிழிச்சு மூச்சிலே இருந்துச்சு. நீ ஏன் ஒரு ஸ்லோ லேர்னர் எல்லாம் எதுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சொல்லிட்டு முதல்ல போய் படிக்கிற வேலையை பாருங்க. அதே மாதிரி நான் ஸ்லோ லேர்னர் பேட்ச்ல வரது நான் இருக்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. மத்த பசங்களை கம்பேர் பண்ணும்போது எனக்கு மட்டமா ட்ரீட் பண்றாங்க. இதனால நான் எழுதுறதே விட்டுட்டேன். நான் அதாவது சமத்துவம் கற்பிக்க வேண்டிய ஸ்கூல்ல போய் டாப்பர் நான் மேல ஸ்லோ லேர்னர் நான் கீழே பாகுபாடு எடுத்து மட்டும் இல்லாம அந்த 5 சப்ஜெக்ட் எடுக்கிற மார்க் மட்டுமே ஒரு கிரைட்டீரியா வச்சு ஒரு முட்டாள் அறிவாளி நீங்க பேட்ச் போட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுக்கறதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது. ஆனா அப்படி பண்ணும்போது எந்த தேவையும் இல்லாம ஒருத்தர் சுப்பீரியராகவும் இன்னொருத்தர் இன்ஃபீரியராகவும் ஃபீல் பண்ண வச்சு அது ரொம்ப உளவியல் பூர்வமா சைக்காலஜிக்கலா அவங்க மனசுல ஆழமா விதைச்சு அவங்களுக்கு வேற எந்த திறமையுமே இல்லாத மாதிரி அவங்களோட கான்ஃபிடன்ஸ் மொத்தமா உடைக்கல. அதான் பிரச்சனை. இதை பத்தி உங்களோட ஹானஸ்டான ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் செக்ஷன். என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்ட்டு ப்ரோ சொல்றாரு. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, ப்ரோ நீங்க சொல்றது கரெக்டு தான் ப்ரோ. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது இல்லை. எல்லா இடத்துலையும் உங்களை வந்து இதுவாக்கி மட்டம் தட்டி பேசுறது கிடையாது. சில இடத்துல போய் பாருங்க, நல்லா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. சாட்டை பட சமுத்திரக்கனி மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வெரி குட்ரா, கை கொடு. இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக தனியாக அவங்க வச்சு நிறைய எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் டீச்சர்ஸ்க்கு என்னங்க இருக்குது சொல்லுங்கள். அவங்க வந்து வீட்டில் சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அவங்க இது பண்ணுவாங்க. அவங்க சம்பளத்துக்கோசம் எனக்கு வந்து 8 hours தான் கிளாஸ் எடுத்துகிட்டு போனால் எனக்கு என்ன இருக்குன்ட்டு. அது இல்லாமல் நிறைய டீச்சர்ஸ் வந்து இன்னும் பசங்க மேலே நிறைய கேர் எடுத்து அவங்க லைஃப்காக நிறைய பண்ணுறாங்க தோழர்களே. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோன்னா அது எந்த இடத்துல பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம்ல. அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, அந்த டைமில் வந்து அவங்க ஸ்கிரிப்ட் எழுதிருக்கான்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் வரலாம்ல. ஏன்னா அவங்க டைமை போட்டு அவங்க செலவு பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அவங்கள வந்து அவன் வந்து மரியாதை இல்லாத மாதிரி தான் நடத்துகிறான். கிளாஸ் எடுக்கும்போது அவங்கள கவனிக்கலாம்ல. அப்போ அவங்களுக்கு என்ன கோபம் வரும்னா, நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணித்தருமே ஆனால் அவன் இது பண்ணி அந்த கோபத்தில் தான் சொல்லியிருப்பாங்களே தவிர மற்றபடி அவன் உருப்பட மாட்டான், உன் பேஷன் வேஸ்ட்டு, நீ என்னால் ஜெயிக்க முடியாது அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அந்த டைமில் அவன் என்ன பண்ணணுன்றதே அவனுக்கு தெரியல. இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கான். அந்தந்த டைமில் என்னென்ன பண்ணணும்னு இருக்குல்ல ப்ரோ. கிளாஸ் டைமில் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அதை கவனிக்கலாம்ல. அவன் ஃப்ரீ டைமில் ஸ்கிரிப்ட் எழுதுனா பிரச்சனை கிடையாதுல்ல. அவனோட பேஷன் ஒரு சைடு போகும், ஸ்டடீஸும் ஒரு சைடு போகும்ல. இதுதான் ப்ரோ எஜுகேஷன் வந்து ஒரு டிசிப்ளின் சொல்லி தரும். டிசிப்ளின்னா ஒருத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், ப்ளஸ் எந்த இடத்துல என்ன பண்ணணுன்றதே நம்ம இந்த எஜுகேஷன் தான் சொல்லி தரோமே தவிர, இதுவே நீங்கள் கிரிக்கெட் எடுத்துக்கோங்க, எல்லாருமே தோனி ஆவதில்லை, சச்சின் ஆவதில்லைல்ல. தோனியே எடுத்துக்கோங்க, அவர் வந்து பேஷன் நோக்கி ஓடிட்டு தான் இருந்தார். ஆனாலும் படித்தார். அது படித்ததுனால தான் அந்த பேஷன் வந்து அவர் கொஞ்சம் கை கொடுக்க தவறின போது வந்து டிக்கெட் கலெக்டிங் வேலை படிச்சிருந்தா தானே அவருக்கு டிக்கெட் கலெக்டர் வேலை கிடச்சிருக்கோம். இப்போ அவர் படிக்கலைன்னா என்ன கிடச்சிருக்கோம் நீங்களே சொல்லுங்கள். வந்து உன் பேஷனை வந்து ஃபாலோ பண்ணாத, நீ இதை பண்ணாத, படிப்பு மட்டும்தான் உனக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. உன்னோட பேஷன் நோக்கி நீ ஓடு. அந்த பேஷன் அந்த ஒரு இடத்துல வந்து உன்னை கை பிடிக்கிறதுக்கு தவறிட்டா நீ படித்த படிப்பு வந்து உன்னை கை பிடிச்சி ஒரு லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு தூக்கி விடும். அதுக்காக தான் நிறைய பேர் படிக்க சொல்லுவாங்க தோழர்களே. தயவு செஞ்சு பாஸ் ஆகிற அளவுக்கு படிங்க. பேஷன் தான் முக்கியம். ஓகே, பேஷன் ரொம்ப முக்கியம்தான். அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை. பாஸ் ஆகிறதுக்கு ஒரு படித்தா அதனால் படிங்க. என்னடா எல்லாம் பூமர் மாதிரி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருந்து காசு இருந்தால் பிடிப்பாங்க, நிலம் இருந்தால் வாங்கிப்பாங்க. படிப்பு மட்டும் உங்ககிட்ட இருந்து வாங்கவே முடியாது. சிதம்பரம் நல்லா படி. சந்துருன்னு ஒருத்தர் அமைச்சிருக்காரு, ஆனால் அந்த வீடியோ போட முடியாது. தோழர்களே, வீடியோவை பார்த்துருப்பீங்க. வீடியோ எடிட் பண்ணும் போதே லென்த் ரொம்ப பெருசாக போகுது. இன்னும் 4-5 ரீல்ஸ் வேறு பெண்டிங்கில் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் இந்த வீடியோவை இதோட முடிச்சுட்டு இதோட கண்டினியூவேஷன் பார்ட் 2 போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் போச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்ட் 2 போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் தோழர்களே.